காலகட்டத்தில் தொழில்நுட்பம் எந்த அளவு வாழ்க்கை முறை மாற்றிருக்குங்கிறத நம்ம நிலை 1 மாணவர்கள் நாடகமாக அரங்கேற்ற இன்னைக்கு வராங்க. திவ்யா பார்க்கலாமா? நிச்சயமா நித்யா. தொலைக்காட்சியாலும் தொலைபேசியிலும் ஐபேட், வீடியோ கேம்ஸ் ஆகியவற்றால் தொலைந்து போகும் நம் நேரத்தை குடும்பத்தோடு செலவிட்டால் ஒவ்வொரு வீடும் சொர்க்கமாகும்னு உணர்த்த வராங்க நம்ம அன்பான நிலை 1 மாணவர்கள். அவங்க ஒரு பலத்த கைத்தட்டலோடு வரவேற்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நாள் குழந்தைகள் வெளியே விளையாடி குடும்பத்துடன் நேரம் செலவிட்டு இயற்கையை ஆராய்ந்து மகிழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு நாள் அது எல்லாம் மாறியது. குழந்தைகள் எல்லாம் மொபைல் போன்கள், டேப்லெட்கள் மற்றும் வீடியோ கேமால் ஆட்கொள்ளப்பட்டனர். காட்சி 1 முடிவு. காட்சி 2 பார்க்கலாமா? நாங்கள் உங்களுடன் சேர்ந்து வளர வந்தோம். மிதி வண்டியில சவாரி செய்யலாம். நீங்கள் வருவியா? கண்ணாமூச்சி வேண்டாம். நீங்க வரவில்லையா? நாம் இவர்களுடன் விளையாண்ட நாட்களை மிகவும் நேசிக்கிறோம். பாரு, நான் வருவது கூட தெரியாத. சாப்பிடும் போது இப்படிதான். நானும் என் பழைய நினைவுகளை மிகவும் மிஸ் செய்கிறேன். பெற்றோர்கள் கவலையில் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். காட்சி 2 முடிவு. காட்சி 3. ஒரு நாள் மாயமான தொழில்நுட்ப ஜீனி தோன்றி அனைவருக்கும் பாடம் கற்பிக்க வந்தது. வணக்கம் குழந்தைகளே, நான் தான் தொழில்நுட்ப ஜீனி. நீங்கள் உங்கள் இயல்பையும் குடும்பத்தையும் வளர்ந்து என்னை அதிகமாக பயன்படுத்தினால் நான் உங்கள் முன் வந்துள்ளேன். நாங்கள் யாரையும் மறக்கவில்லை. எங்கள் போனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் மற்றும் வீடியோ கேம் உள்ளது. அதனால் அது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது. ஓ, ஆர்வமாக உள்ளதா? சரி, இப்போது உங்களுக்கு நீங்கள் இணைந்த சிலவற்றை காட்டுகிறேன். காட்சி 3 முடிவு. காட்சி 4. வணக்கம் குழந்தைகளே, என்னை நினைவு
தான் நான் தான் மரம் பேசுகிறேன். நீ என் கிளைகளில் ஏறி விளையாட வீர்களே. குழந்தைகளே, நான் தான் நதி. நீங்கள் நீந்தி தொதி விளையாடுங்கள். நீ மரம் வெற்றியால் குழந்தைகளே, நான் தான் பறவை. நீங்கள் எனக்கு உணவு தண்ணீர் அளித்தன பாட நீங்கள் மகிழ்ந்தீர்கள். ஆனால் எப்படி என் பாட்டை கேட்காமல் ஹெட்ஃபோன் போட்டு வீடியோ கேம் விளையாடுகிறோம். நாங்கள் இவ்வளவு இழந்து விட்டோமா? நான் ஏனது அடையவில்லை. இயற்கை உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை அளித்துள்ளது. ஆனால் நீங்கள் தொழில்நுட்பத்தின் மாயையில் சிக்கியுள்ளீர்கள். மரம் குழந்தைகளுக்கு பூ மற்றும் கனியை கொடுக்கிறது. நதியோ கூழாங்கற்களை கொடுக்கிறது. பறவைகள் மகிழ்ச்சியாக கீச்சிடுகிறது. குழந்தைகள் இயற்கையுடன் இணைவதாக தங்களுக்குள் பேசி உறுதியெடுக்கிறார்கள். காட்சி மன்னிக்கவும், எங்கள் செல்போன்கள் எங்கள் நிஜ நண்பர்களை இழக்க செய்யும் என்று நாங்கள் அறியவில்லை. நாங்கள் எங்கள் நண்பர்களையும் பெற்றோரை பார்க்க விரும்புகிறேன். நட்பு மற்றும் இயற்கை என்றும் இனிமையானது. தொழில்நுட்பம் அதை என்றுமே மாற்ற இயலாது. வாருங்கள் நிஜ உலகத்து செல். காட்சி 4 முடிவு. காட்சி 5. குழந்தைகள் தங்கள் தவறை உணர்ந்து பெற்றோர்களிடமும் நண்பர்களிடமும் மன்னிப்பு கேட்கின்றனர். அனைவருக்கும் நன்றி.